ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜெகேஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கொஸ்டன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பெட் டீசல் தான் கைஸ். இந்த வண்டி ஒரு 70,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அண்டர் செஸ் பார்ட்ஸ் தான் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து பெயிண்டிங்லேருந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக போய்டுன்றதுனால இப்போ நம்ம சஸ்பென்ஷன் ஒர்க் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னுமே நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், ஃபோர்டு இந்தியா விட்டு எக்ஸிட் ஆகிடாங்க, பார்ட்ஸ்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. எஸ், இட்ஸ் அவைலபிள். ஸோ ஓஇ பார்ட்ஸே தான் நம்ம இந்த வண்டிக்கு போடுறோம், எதுவுமே இம்போர்ட்டட் போடல கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் யூனிட் இது தான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது என்னடா அது ஏதோ தனித்தனியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், இது வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பார்ட் காட்டுறேன் பாருங்கள். இது பேர் வந்து ஸ்டட் மவுண்ட். ரெண்டாவதாக கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து ஸ்டட் பேரிங். ஸோ உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனில் மேஜராக ஒரு ரோல் ப்ளேபேக் பண்ணுதுன்னா இது ரெண்டுமே அதிகமான ரோலை ப்ளேபேக் பண்ணும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா காயில் ஸ்ப்ரிங். அதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பூட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சஸ்பென்ஷன் வேலை பார்க்கும்போது இது எல்லாமே முக்கியமானது. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பம்ப் ஸ்டாப் புஷ்ன்னு சொல்லுவோம். இதோட மேஜர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது ஒரு இடி இடிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இம்பேக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பம்ப் ஸ்டாப் புஷ்ன்றது ஸ்டட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்போ நம்ம புது ஸ்டட் பிரிச்சுட்டோம், பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபோர்ட் பேக்கிங் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இம்போர்ட்டட் போகிறாங்க. பட் ஆனால் பெட்ரோல் வண்டிக்கு இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் டீசல் வண்டி போகும்போது வந்து ஓஇ போகிறதே ரொம்ப நல்லது கைஸ். வெயிட் பண்ணியாவது வாங்கி போடுங்க. ஸோ ஸ்டட்டு பிரித்தாச்சு. இப்போ பம்ப் ஸ்டாப் புஷ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட போகிறோம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் மாற்றாமல் வந்து வெறும் ஸ்டட்டாக மட்டும் மாற்றினீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து நாக்கிங் நாய்ஸ் கேட்கும், ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது, பள்ளத்தில் விடும்போது. ஏன்னா நம்ம இப்போ சஸ்பென்ஷன் வேலை பார்த்து என்னடா அப்படியே இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எல்லாமே எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அதிகமாக கேட்கும். இன்ஜின் வெயிட் ரைட்டில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்காது. ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வந்து இந்த யூனிட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட்டை உட்கார வச்சு டைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஒரு வண்டிக்கு சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் கைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிபெண்டன்ட் பார்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ராடுன்னு சொல்லுவோம். இந்த லிங்க் ராடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ளே இருக்குது பாருங்கள் ஜாயின்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் அந்த டைம் வரும்போதெல்லாம் மாற்றுறது நல்லது. சில வண்டியில் கொஞ்சம் ஏர்லியராக போகும். ஸோ இந்த வண்டிக்கும் வந்து லிங்க் ராடையும் சேர்த்து மாற்றிட்டோம் கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியர் சஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வாங்கினது ரியருமே ஓஇ தான். ஏன்னா டீசல் வண்டி அப்படின்றதுனால நான் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெட்ரோல் வண்டினா கூட இம்போர்ட்டட் போட்டுக்கலாம் ஓஇ கிடைக்கலனா. பட் ஆனால் டீசல் வண்டிக்கு வந்து ஓஇ தான் பெஸ்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பிரேக் லைனிங் செக் பண்ணுறோம். ஸோ பிரேக் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆவரேஜாக வந்து ஒரு 20,000-25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக ரன் ஆகும். அந்தளவுக்கு இருக்குது ஸோ லைனிங் பொறுத்த வரைக்கும். அடுத்த சர்வீஸில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன் நான். ஸோ உள்ள ட்ரம் எல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மேலே பிரேக் ஷூஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் பண்ணிட்டு நம்ம இதை மாட்ட போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ ஸ்டே டியூன். பார்ட் 2 இஸ் கம்மிங் சூன். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.